இதே போல அந்த எல்லாம் வரப்போகுது. அதுதானே பெரிய விஷயமா இருக்கு. அடுத்தது இப்ப 31ஆம் தேதிக்குள்ள பெரிய இப்படியே காவிரி டெல்டா மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. இதனால் ஓரிரு மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை ஓரிரு மணி நேரங்களில் பெய்து ஒட்டுமொத்த டெல்டாவையும் பேரழிவை சந்திக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் முழுமையும் 10 லட்சம் ஏக்கருக்கு மேல் சம்பா தாளடி பயிர்கள் வளர்ந்து வரும் நிலையில் இந்த பெருமழையால் ஒட்டுமொத்த கிராமங்களும் கடல் போல காட்சியளிக்கிறது. நட்ட பயிர்கள் முழுமையும் மூழ்கிவிட்டது, அழுகத் தொடங்கியது. எனவே தமிழ்நாடு அரசு பாதிப்பு குறித்து உடனடியாக வெளிப்படையான வேண்டும். பயிர்கள் அணிந்த பயிர் ஒன்றுக்கு பேரிடர் மேலாண்மை திட்டத்திலிருந்து ஏக்கர் 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைப்பதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும். விவசாயிகள் பெற்றிருக்கிற கடன் முழுமையும் தள்ளுபடி செய்வதற்கு முன்வர வேண்டும். தொடர்ந்து மழை பெய்யும் என்கிற அறிவிப்பு வந்திருப்பதால் விவசாயிகள் அச்சத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பள்ளமான பகுதியில் இருக்கிற மக்களை உடனடியாக மேட்டுப் பகுதிகளுக்கு அப்புறப்படுத்த வேண்டும். பேரிடர் மேலாண்மை துறை தனது பணியை தீவிரப்படுத்த வேண்டும். மாவட்ட நிர்வாகங்கள் வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும். விளைநிலங்கள் முழுமையும் உடனடியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். தேவையான பகுதிகளில் தேவையான நவீன இயந்திரங்களை கொண்டு பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும்.